Welcome to Neeraja's Blooming Art. Paint with me and feel the happiness. Acrylic painting class 3 video. இப்போ ட்ரீஸ்க்கு செகண்ட் லேயர் ஸ்டார்ட் பண்ணுவோம். செகண்ட் லேயரில் 4 ஷேட்ஸ் வரும். டார்க் கிரே, மீடியம் கிரே, லைட் கிரே அண்ட் ஒயிட். மிக்சிங்க்கு ஓல்டு ப்ரஷ் ஆர் பேலட் நைஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டார்க் கிரே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கண்டினியூஸாக வீடியோ எடுத்ததுனால ஃபஸ்ட் லேயருக்கு யூஸ் பண்ண மீடியம் கிரேவும் லைட் கிரேவும் என்கிட்ட இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இல்லைன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் கிரே, லைட் கிரே அண்ட் ஒயிட்டுக்கு சேம் ப்ரஷ் சைஸ் 2 வச்சுக்குவோம். டார்க் கிரேக்கு செப்பரேட் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க, சைஸ் 1 வச்சுக்கலாம். டார்க் கிரே ப்ரஷில் லோட் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ட்ரீ அப்ளை பண்ணுங்கள். டார்க் கிரேயோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எண்டு பாயிண்ட்டுக்கு மேலேருந்து மீடியம் கிரே கொடுக்கணும். இப்போ திருப்பியும் ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணிக்கோங்க, எக்ஸஸ் வாட்டரை ரிமூவ் பண்ணிக்கோங்க. லைட் கிரேவை ப்ரஷில் லோட் பண்ணிவிட்டு மீடியம் கிரேயோட லெஃப்ட் எண்டு பாயிண்ட்டுக்கு மேலேருந்து லைட் கிரே கொடுக்கணும். ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணிக்கோங்க, எக்ஸஸ் வாட்டரை கிளாத்தால் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே செய்யணும். ஒயிட்டை ப்ரஷில் லோட் பண்ணிக்கோங்க. லைட் கிரேயோட லெஃப்ட் எண்ட் பாயிண்ட்டுக்கு மேலேருந்து ஒயிட் அப்ளை பண்ணணும். இப்போ உங்களுக்கு டிப்பில் மிஸ் ஆகிடுச்சுன்னா ட்ரை ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. சேம் ப்ராசஸை எல்லா ட்ரீஸ்க்கும் அப்ளை பண்ணுங்கள். பிளானிங் ஆஃப் ஆர்ட் கிளாஸ் 2 வீடியோவில் ரெஃபரன்ஸ் இமேஜ் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தோம். பிளானிங் ஆஃப் ஆர்ட்டில் பேஸ் ஆர் சர்ஃபேஸ் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த பெயிண்டிங்கில் நான் 8x10 கேன்வாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸ்க்கு ஸ்மாலர் சைஸ் கேன்வாஸ் லைக் 6x6, 6x8, 8x10 இதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ப்ரைம்டு கேன்வாஸ்னு கேட்டு வாங்கணும். அப்படி இல்லைன்னா கேன்வாஸ் மேலே ஜெஸ்ஸோ அப்ளை பண்ணால் சர்ஃபேஸ் ஸ்மூத் ஆகிடும். ஃபஸ்ட் லேயர் ஆஃப் த ட்ரீ வீடியோ உங்களுக்கு ஐகார்டில் ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. வாங்க ஸ்னோமேன் பெயிண்ட் பண்ணுவோமா. ஸ்னோமேன் கேப்புக்கு 4 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். கிரிம்சன், பர்ன் சியானா, ஒயிட் அண்ட் பிளாக். ஃப்ளாட் ப்ரஷ் சைஸ் 2ல் கிரிம்சன் லோட் பண்ணிவிட்டு கேப்பில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணிக்கோங்க, எக்ஸஸ் வாட்டரை கிளாத்தால் ரிமூவ் பண்ணிக்கோங்க. பிளாக்கையும் பர்ன் சியானோ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பிளாக் எடுக்கும் போது ப்ரஷ்ஷோட டிப்பில் ஸ்லைட் டச் பண்ணால் போதும். கேப்போட அவுட்லைன் கொடுத்துட்டு ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு எக்ஸஸ் வாட்டரை கிளாத்தால் ரிமூவ் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணி விடுங்க கிரிம்சனையும் பிளாக்கையும். பிளெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்னென்னா கிரிம்சன் ட்ரை ஆகக்கூடாது. ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு எக்ஸஸ் வாட்டரை ரிமூவ் பண்ணிடுங்க. கிரிம்சன் எடுத்துக்கோங்க, ப்ளஸ் ஸ்லைட் டச் ஆன் ஒயிட். கேப்போட சென்டரில் கொடுத்துருங்க. சேம் மெத்தடில் ஸ்கார்ஃபுக்கும் க்ளவுஸ்க்கும் ஃபாலோ பண்ணிடுங்க. ரவுண்ட் ப்ரஷ் சைஸ் 4 எடுத்துக்கோங்க. கிரிம்சன் லோட் பண்ணிவிட்டு லைன்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் பர்ன் சியானா லோட் பண்ணிவிட்டு லைன்ஸ் கொடுங்க. பிளாக் மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அதோட லைன்ஸ் கொடுங்க. இப்போ திருப்பியும் கிரிம்சனோட லைன்ஸ். ஒயிட் அண்ட் கிரிம்சன் மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அதை எடுத்து சென்டரில் பிளெண்ட் பண்ணிடுங்க. பிளாக் மிக்சிங்கை ப்ரஷில் லோட் பண்ணிவிட்டு டாப் ஆஃப் த கேப் கொடுத்துருங்க.
பிளாக்கை ரவுண்ட் ப்ரஷில் லோட் பண்ணிவிட்டு ஐஸ்க்கு பெயிண்டிங் பண்ணுவோம். ஒயிட் ஸ்பேஸ் கேப் ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருங்க. ஃப்ளாட் ப்ரஷ் சைஸ் 1 எடுத்து லைட் கிரே லோட் பண்ணிவிட்டு ஸ்னோமேனுக்கு லைட் கிரே கொடுக்கணும் நியர் த அவுட்லைன். ப்ரஷ் வாஷ் பண்ணி எக்ஸஸ் வாட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒயிட் அப்ளை பண்ணுங்கள் சென்டரில். ஸ்னோமேன் நோஸ்க்கு ஸ்கார்லெட் அண்ட் ஆரஞ்சு யூஸ் பண்ணியிருக்கேன். பேஸ் லேயர் ஆரஞ்சு அப்ளை பண்ணிக்கோங்க. அவுட்லைன் கிட்ட ஸ்கார்லெட் அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. சென்டரில் ஒயிட் அப்ளை பண்ணிடுங்க லைட்டாக. ஒவ்வொரு கலரும் லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு எக்ஸஸ் வாட்டரை கிளாத்தால் ரிமூவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம ட்ரீஸ்க்கு டீட்டெயிலிங் பண்ண போகிறோம். இதுக்கு 3 கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். டார்க் கிரே, மீடியம் கிரே அண்ட் பிளாக். ரவுண்ட் ப்ரஷ் சைஸ் 4ல் டார்க் கிரே லோட் பண்ணிக்கோங்க. ஹரிசாண்டல் லைன்ஸ் கொடுக்கணும். இப்போ ப்ரஷில் பிளாக் லோட் பண்ணிவிட்டு டார்க் கிரேக்கு மேலே பிளாக் கொடுக்கணும். சிங்கிள் லைன். சேம் எல்லா ட்ரீஸ்க்கும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ மீடியம் கிரே லோட் பண்ணிவிட்டு ஸ்மால் பிரான்ச்சஸ்க்கு கலர் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஸ்னோமேனும் பர்ச் ட்ரீயும் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணிடுறேன். Thank you for being with me in my art journey.